எல்லோருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் மனுஷன் தானே, நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி விட்டுட்டு என்னால் அது ஒரு காரணம் காட்டி வேறு சில கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்ன சொன்னாலும் எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்ற இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். எதுவுமே நடக்கல. மக்களுக்கு குடும்பத்தை போய் பார்த்தாங்க ஓட்டிங்க போய் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்சி அவங்க போயிடுச்சு. எல்லாம் சிஎம்மாக்கி தட்டி விட்டுட்டு அந்த தலை இதாக்கிறேன். நம்ம 2 பேர் பார்த்துட்டு அப்படியே காப்பாற்றி வருஷம் விட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க விஜய் ரசிகர்கள் ஒரு நாளைக்கு மறுபடியும் போராட்டம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தடி பண்ணான்னு தெரியுதா? கைது பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்பங்களோட இல்லாட்டி போட்டு மத்திய அரசா தூக்கிட்டு போங்க. பண்ணாங்க எவ்வளவு நேரம் குழந்தை எடப்பாடி வந்தப்ப நடக்கல, ஸ்டாலின் வந்தப்ப கூட்டத்தில் நடக்கல. விஜய் கிட்ட ஆளு சொன்னா கேக்குறாங்க. அந்த மரத்துல ஏறாதீங்க அந்த இடத்துல கத்துறாங்க. அப்பதான் 50 பேர் நிக்கிறாங்க. அது தடியில் அடிக்கிற மாதிரி வீட்டு ஜன்னல் உடச்சு உள்ள போயிடுச்சு. பார்த்தா எல்லாரும் சரக்கான் பசங்க வளர்த்தோம்னா தெரிஞ்சவங்க ஆளுக்கு வேணும். அந்த விஷயானத்துக்கு இருந்தது